மனிதா, நான் சோர்வாகவில்லை, சோர்வடைவதும் இல்லை. நீயோ 4 படி ஏறி வந்ததற்கே டயர்டாகிறது என்கிறாய். என்னிலிருந்து உதிர்ந்த இறகுகள் தான் முள்ளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. நீ அதை பார்த்து வெறுமனே கவிதை மட்டும் எழுதி கொண்டிரு. நான் கடலை தாண்டி கொண்டிருக்கிறேன். நீ அலைபேசிக்குள் சுருங்கிக்கொள், நான் வானில் சிறகை விரித்துக் கொண்டிருக்கிறேன். மனிதா, நீ உயர் பிறப்பென்று கர்வம் கொள். வானில் பறக்கும் என்னை எட்டி பிடிக்க உனக்கு சக்தி இருக்கிறதா? மனிதா, நீ உயர் பிறப்பு என்று கர்வம் கொள். வானுயர பறந்து கொண்டிருக்கும் என்னை எட்டி பிடிக்க உனக்கு சக்தி இருக்கிறதா? என் கூட்டை வேண்டுமானால் உன்னால் கலைக்க முடியும், என் உலகத்தை உன்னால் தொட முடியாது. இயற்கை எனக்களித்த 2 சிறகுகளே போதுமென மகிழ்ச்சியாய் பறந்து கொண்டிருக்கிறேன். நீயோ ஓதாது போதாது என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய். மனிதா, இயற்கை உனக்கு அளித்தவைகளில் 10% கூட பயன்படுத்தாத நீயெல்லாம் 6 அறிவென்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். இப்படி ஒரு பறவை மனிதனை பார்த்து கொஞ்சம் ஏளனப்படுத்தி சொல்வது போன்ற ஒரு கவிதை மன்னா, எப்படி இருந்தது? கொஞ்சமில்லை அமைச்சரே, நிறையவே. இருந்தாலும் ஒரு விதத்தில் அத்தனையும் உண்மை, சிந்திக்க வைப்பவை.